ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. கோதுமை மாவை வச்சு ஒரு நல்ல டேஸ்டான அதே நேரத்தில் சிம்பிளான போண்டா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் சுட சுட இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தொட்டுக்க தனியாக சட்னியே தேவைப்படாது. தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி, க்ரீன் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு பெரிய பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். மற்ற பொருட்களையுமே அதே கப்பில் அளந்து எடுத்துக்கங்க. அடுத்து இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. கடலை மாவு சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கடலை மாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்க்கும்போது போண்டா அதிகம் எண்ணெய் குடிக்காமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காகத்தான். அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. ஒரு கரண்டி இல்லைன்னா விஸ்க் வச்சு எல்லா மாவும் சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் இதை கொஞ்சம் கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு அப்படின்றதுனால இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி தேவைப்படும். தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கங்க. கையாலேயே இந்த மாதிரி லேசாக அடித்து கலந்து விட்டுக்கங்க. மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அவ்வளவுதான். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பொடியாய் நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. ஒரு 3 பச்சை மிளகாயை நல்ல பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே பொடியாய் நறுக்கிய இஞ்சி ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. சீரகத்துக்கு பதிலாக சோம்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கையாலேயே நல்லா பெசரி விட்டுக்கங்க. கையாலேயே எல்லா பக்கமும் நல்லா பெசரி விட்டுக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கங்க. ஆப்ப சோடா சேர்த்தா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும், அதுக்காகத்தான். தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. இல்லைன்னா இதுக்கு பதிலாக இட்லி மாவு ஒரு கரண்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அவ்வளவுதான், நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்ச மாவை சின்ன சின்ன போண்டாவாக கிள்ளி சேர்த்துக்கங்க. போண்டா சைஸ் பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் போண்டா மாதிரியும் செஞ்சுக்கலாம். எண்ணெயில் மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பக்கமும் லேசாக திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா செவந்து வர மாதிரி நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி லேசாக இந்த அளவுக்கு செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு செவக்க ஆரம்பித்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். இதை சுட சுட சாப்பிட்டிங்கன்னா தொட்டுக்க வேறு எதுவுமே தேவைப்படாது. தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி, க்ரீன் சட்னின்னு எந்த சட்னியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.